அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தாலும் அந்த வீரம் எப்படி அதை சேனலைஸ் பண்றது தற்காப்பு கலைகள் மூலம் என்பதை பற்றிய விழிப்புணர்வை நீங்களா தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி. குயின் மேரிஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே நிறைய செமினாரில் நான் வந்திருக்கிறேன். அதுவும் குறிப்பாக முனைவர் கலாவதி அவர்கள் ஒரு இதே போல் ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் ஃபார் விமன் இங்கே அவங்க நடத்தி இருந்தாங்க. அந்த செமினாரில் நான் பேசின பேச்சு தான் ரொம்ப மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றது. எப்படி பெண்கள் தைரியமாக இருக்கணும், இந்த பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, போய் அவங்க தாய் தந்தையர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லிட்டீங்கன்னா பிளாக்மெயில் செய்கிறவங்க நம்ம தொந்தரவு பண்ணுறது குறைஞ்சிரும் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஆனால் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுனால இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். நன்றி முனைவர் கலாவதி அவர்களே, நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அன்றைக்கி இங்கே பேசணும். இன்றைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அதே போல் இந்த குயின் மேரிஸ் வளாகத்தில் என்னுடைய அம்மா இங்கே தான் சமூகவியல் படித்தாங்க. அவங்க படித்து இங்கே தான் அவங்க 3 வருடங்களில் ப்ளஸ் அதே போல் இங்கே படித்து விட்டு போனாங்க. என்னுடைய பெரியமாவும் இங்கே எக்கனாமிக்ஸ் துறையில் அவர்களும் துறை தலைவராக பல காலம் பணியாற்றியவர்கள். அதனால் திருமதி நிர்மலா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாயார் திருமதி சித்ரா கிருஷ்ணசுவாமி 2 பேருமே இந்த பள்ளிக்கூடத்து மாணவிகள் இங்கே தான் படித்தாங்க. அதே போல் என்னுடைய பெரியமா முனைவர் கேவி நிர்மலான்னு சொல்லுவாங்க. அவங்க எக்கனாமிக்ஸில் எங்கள் துறையில் ரொம்ப வருஷம் பணியாற்றினார்கள். அதனால் எனக்கு குயின் மேரிஸ் வளாகத்துக்கு வருவது என்பது ரொம்ப மனதுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய தாய்கள் பெரிய தாயெல்லாம் இங்கே நடமாடி இருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பிரியாவை இங்கே படிச்சிருக்கிறாங்க. எனக்கு பிரியாவும் என்னுடைய மகள் மாதிரி தான். அவங்களும் என்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கிறீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்லூரி குயின் மேரிஸ் கல்லூரி. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது இந்த இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து 2 கல்லூரிகள் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்காகவே தனியாக இந்த கல்லூரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுடைய துறை தலைவர்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாருங்கள். 3 பேரையும் பார்க்குறேன் நான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபார்ச்சுனேட் நீங்கள்லாம். இதுக்கெல்லாம் அப்போல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் தனியாக படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் தான் விளையாடுறதுக்கே வாய்ப்பு. ஆனால் இந்த விஷயத்தை தான் நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் விளையாட்டுக்கு கொடுக்கறது பத்தாது, தினம் 1 மணி நேரம் கொடுங்க. அப்போதான் அவங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய மனம் அண்ட் உடல் 2மே வலிமை பெறும் அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். எப்படி இங்கிலீஷுக்கோ தமிழுக்கோ மேக்ஸுக்கோ சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் விளையாட்டு பயிற்சி மிக முக்கியம். தினம் இருக்கணுன்றதை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல் தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து யோகா கலையோ இல்லை மன வளர்ச்சி பயிற்சி, அதாவது மெடிடேஷன் செய்யறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று அரசுக்காக நான் அந்த யோசனையை தான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசி பதிவு செய்தேன். ஏன்னா கண்டிப்பாக பயிற்சியாளர்களை அங்கே நீங்கள் அவர்களை அங்கே நியமித்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை தான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கல்வித்துறையில் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்தேன். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணிச்சுமையை அதிகப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட முன்னாடிலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு மாணாக்கர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு பண்ணிட்டாங்க. 200 பேரும் 300 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று நிலைமை போய் இன்னைக்கு 700 மாணவர்களுக்கு ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. அது கொஞ்சம்
ரொம்ப அதிகம். ஒரு 700 பேருக்கு ஒரு ஆசிரியர் எப்படி பத்தும்? அது கண்டிப்பாக அது பத்தாது. அது வந்து ஏன்னா சில பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள்ல 200 பேர் தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்களேன், ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த பள்ளிக்கூடத்தில் 200 பேர் 250 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் 3 பள்ளிக்கூடம் போய் சொல்லிக் கொடுப்பாங்களா? ஒரு 3 அரசு பள்ளிக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் அங்கே பதிவு பண்ணுறோம். அதெல்லாம் தான் கேட்குறோம் அவங்க கிட்ட. அதனால இவ்வளவு மாணாக்கர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருப்பதற்கு பதில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பதிவு பண்ணோம். அதை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை தான் நாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியராவது நியமித்து அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு பயிற்சிகளுக்கு அத்லெட்டிக்ஸ்க்கு தனி ஆசிரியர் இருக்கணும். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படிதான் இருக்கு. அத்லெட்டிக்ஸ்க்கு தனி ஆசிரியர், ஸ்விம்மிங்க்கு தனி ஆசிரியர், கிரிக்கெட் கோச் தனி, பாஸ்கெட் பால் கோச் தனி, இந்த மாதிரி ஹாக்கிக்கு கோச் தனி, அப்படி என்று தனியார் பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள். அரசு பள்ளியிலையும் அதே மாதிரி இருக்க வேண்டும். அப்ப நீங்க வேலை வாய்ப்புக்காக நான் சொல்ல வர்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நம்ம ஒலிம்பிக்ஸ் போகணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மெடல் வாங்கணும் இந்தியாவிலன்னு நினைக்கிறோம். அப்பன்னா நீங்க பள்ளி கல்வியில அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் நியமித்து பிள்ளைகளுக்கு எல்லாருமே கிரிக்கெட் தான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஹாக்கி தான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பிடிக்கும், அந்த விளையாட்டுல அவங்க ஷைன் ஆகணும்னா அதுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். இப்போ மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இல்லையா? கணக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர் அவர் போய் எப்படி வந்து அறிவியல் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுக்குன்னு தனியா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதே போலதான் இதுவும் தனித்தனியாக ஒரு பயிற்சியாளர்களை நியமித்து, அதே போல விளையாட்டுக்கு மட்டுமில்ல தற்காப்பு கலைக்கு பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோம். ஏனென்றால் தற்காப்பு கலை கற்றுக்கொண்டால் அவங்க மனசை கட்டுப்படுத்துற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். துணிவு மட்டுமில்ல, தைரியம் மட்டுமில்ல, ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். ஏன்னா பசங்களா இருந்தா ரொம்ப கோவக்காரங்களா இருந்தா கூட அவங்க தற்காப்பு கலை பயின்றிட்டாங்கன்னா எப்படி நம்ம கோவம் வந்தா மனசை அடக்கி கொண்டு எப்படி தைரியமா இருக்கிறது, ஆனா அது எப்படி கட்டுப்படுத்துவது என்ற அந்த விஷயத்தை அவங்க கத்துப்பாங்க. அதே போல பெண்களாக இருந்தா எப்படி வந்து நம்ம தற்காப்பு கலை செய்திருந்தா ஒரு மன தைரியம் மட்டும் இல்ல, விழிப்புணர்வா இருப்பாங்க, ஃபோக்கஸா இருப்பாங்க. யாராவது பக்கத்துல வராங்களா போறாங்களான்னு அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஒரு தைரியத்தோட மட்டும் இல்ல, அவங்க விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னா ஆபத்தை தவிர்த்து கொள்ளலாம். சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கிறது வேற, அந்த ஆபத்தை வரும் முன்னாலே தவிர்த்து கொண்டு கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பாங்க. அதையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலை எல்லாருக்குமே அவசியம். நம்ம எப்படி ஒரு டிகிரி வாங்குறோமோ, +2 முடிச்சு மார்க் ஷீட் வாங்குறோமோ, BA முடிச்சோம், BSc முடிச்சிட்டோம், கையில ஒரு சான்றிதழ் வாங்குறோமோ, அதே போல அனைவருமே விளையாட்டு பயிற்சியும் எடுத்திருக்க வேண்டும். அதே சமயம் தற்காப்பு கலை பயிற்சியும் அனைத்து குழந்தைகளும் எடுத்திருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும், உடல் நலத்தை பேணுவதற்கும், மனநலத்தை பேணுவதற்கும், விழிப்புணர்வோடு இருப்பதற்கும், தைரியமாக துணிவாக உலகத்தை எதிர்கொள்வதற்கும் தற்காப்பு கலை என்பது மிக 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 அவசியம். அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். +2க்கு இந்த மார்க் ஷீட் வாங்குற மாதிரி எப்படி நம்ம பாஸ் வாங்குறோமோ, எப்படி தேர்ச்சி பெறுகிறோமோ, எப்படி +2ல எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெறுகிறார்களோ, அதே போல தற்காப்பு கலையிலும் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதை தான் நாங்க வந்து ஒரு தாயா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் சொல்லல, ஒரு தாயா தான் நான் சொல்றேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாயாக தான் நான் அதை வந்து அங்க சட்டமன்றத்தில் அதை நான் பேசினேன். எப்படியாவது பெண்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும், குழந்தைகளுக்கு முக்கியத்துவமாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளுக்கும் அது எவ்வளவு தேவை என்ற விஷயத்தை அங்க பதிவு பண்ண. அப்பனா கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு டிசிப்ளின்டா இருந்தாங்கன்னா, ஐயோ உடம்பு கெட்டுடுமே, குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது என்ற விஷயத்தை எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டு பயிற்சி, தற்காப்பு கலை பயிற்சி அந்த விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. புகைப்பழக்கமும் போதை பழக்கமும் இருந்ததுன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குமா? சண்டை போடுறதுக்கு இருக்காது.
அதனால இந்த தற்காப்பு கலை பயிற்சியும் இந்த விளையாட்டு பயிற்சியும் அவர்களை போதை பாதையிலிருந்து திருப்பி விட்டுடும், போதை பாதைக்கே போகாம பார்த்து கொள்ளும். இந்த விஷயத்தை தான் நாங்க பதிவு பண்ணணும். அதனால கண்டிப்பாக நீங்க எல்லாம் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. தற்காப்பு கலை பற்றி தெரிஞ்சுக்கணும், தற்காப்பு கலை நாமளும் கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இன்றைக்கு அத்தனை மகளிரும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Good morning to all, and it's an honor to share the dais with a good friend Kobudo S. Krishnamurthy and Kyoshi Del Hambi, Sensai Katsuro Akka Mine, Mr. P. Mail Velavan, Sensai Anna Kulchienska, Dr. V. Sujita, Renshi, Dr. Kobudo A.S. Krishnamurthy, and my dear friend, Ms. Dr. Kalavati. And we all, just for your information, Dr. Kalavati and Dr. Kobudo Krishnamurthy and myself, we all studied in the same University of Madras. But anyway, with Dr. Kalavati, I studied with her in Stella Maris also. So almost 5 years we studied together, and 2 years in our masters with Dr. Krishnamurthy Kobudo. So it's a long-standing relationship. Like we are friends for almost how many years? 1987 lende, mama. There used to be a beautiful story. Historically, Tamil Nadu is very much connected with martial arts, and a prince who denounced his kingdom went to Japan and taught martial arts. His name is Bodhidharma, but he had a different name here. But when he went there, he was called as Bodhidharma, and he spread the martial arts. Everywhere martial arts is there in every country. The martial arts weapons also is there in Tamil Nadu. Lots of in India, we have lots of martial arts weapons, particularly for particular places. இந்த பிச்சுவான்னு ஒன்று சொல்லுவாங்க, அரிவாள்னு சொல்லுவாங்க, கத்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. There is a program called Forged in Fire. It is a National Geographic program where almost 25% of the program focuses on Indian weapons. How to make those swords and knives, and that program is called Forged in Fire. They make weapons in steel. So it is a program for that, and most of the weapons, not most, like 25% of the weapons come from India. So martial arts is deep rooted in India, especially in Tamil Nadu. We have different martial arts for different places. Silambam is one, and lots of martial arts coming from South India and Tamil Nadu. In Kerala, it is like Kalaripattu. Tamil Nadu, it is Silambam, and lots of sword fights happen, and Gusti is from various parts of India. We have the wrestling or boxing in different names. So it is a cradle for martial arts from here, and so we are so honored to see you all here spreading the awareness of martial arts, and most of it in Tamil Nadu. For Kobudo, it is synonymous. The name is with A.S. Dr. A.S. Krishnamurthy. He has continuous efforts, and his continuous efforts to bring awareness to martial arts in Tamil Nadu, especially regarding Kobudo. He has done it. He has published many books, conducted many seminars, organized many workshops and such international workshops in Tamil Nadu by Krishnamurthy, and connecting people. I see today so many sensei and so many martial arts experts and martial arts pioneers sitting in the front row. I am so honored to meet you all today. We have met before, and today I am seeing you again. So happy to see you all. It is an honor to meet you all today again. இதை நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் கத்துக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தைரியம், துணிவு, அதே சமயம் தன்னம்பிக்கை, கெட்ட பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில வந்துடுற கெட்ட பழக்கத்துக்கே போக முடியாது. தற்காப்பு கலை பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டா தைரியமா இருக்கலாம், துணிவா இருக்கலாம், அதே சமயம் உடல் வலிமையோடு இருக்கலாம், மன வலிமையோடு இருக்கலாம், விழிப்புணர்வோடு இருக்கலாம், போதையின் பாதை பக்கமே திரும்பாம இருக்க முடியும். இந்த தற்காப்பு கலையும் விளையாட்டு பயிற்சியும் எடுத்துக்கொண்டால் நீங்க எல்லாம் மனநலத்தோட உடல் நலத்தோட ஆரோக்கியமாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த இன்டர்நேஷனல் கோபுடோ செமினார் 2026 பேச வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய அன்பு சகோதரர், அன்பு தோழர் கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரி தோழி முனைவர் கலாவதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.